இயேசுடைய வார்த்தையில மட்டும் வல்லமை இல்ல, அவருடைய அசைவிலையும் வல்லமை இருந்தது. சில அசைவு பயங்கரமா இருக்கும். கோலை நீட்டினா போதும், பிளக்க வேண்டியது பிளக்கும். அசைவு. அல்லேலூயா. கையை உயர்த்தினா போதும், அமெரிக்கர்கள் செத்து போவார்கள். அசைவு. That was just an act. Prophetic-ஆ சில ஆக்ட் வல்லமை உள்ளது. அப்போ ஒரு ஆக்ட்லயும் அனாயிண்டிங் இருக்கணும். ஜெபிங்க. Every prophetic act is anointing. அதனாலதான் சொல்லிட்டாங்க, இவனுங்க நடந்துட்டானுங்கன்னா ஏதோ நடந்துரும், அதனால இவங்க நடக்க கூடாது, இவங்க நடக்க கூடாது. அப்படி பிசாசு எந்த காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான்னு இன்னைக்கு கர்த்தர் காலில் இருக்கிற கட்ட கலட்ட போகிறா. ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபிங்க, ப்ராஃபட்டிக்கா ஜெபிங்க, நம்பி ஜெபிங்க. அவங்க சொன்னாங்க பத்திரமா பார்த்துக்க, இவனுங்க நகரக்கூடாதுன்னு. நீ சொல்ல நகரினாலும் பரவாயில்ல, இருக்கிற ஒரு நாவு போதும், ஒரு வாய் போதும், அதில் திறந்தா என் கால் இருக்கிற கட்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காலில் இருக்கிற கட்டை எரிக்கிறார். வாயை தரங்க, மௌனமா இருக்காதீங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒரு வல்லமை காலை பிடிக்குது. ஏய் நகருவ, இனி நகர ஆரம்பிப்ப. கவலைப்படாத. எது முன்னை கட்ட முடியும்? மூவ்மெண்ட்.